சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணிக்கு கால் வருது, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு குளுக்கோஸ் ஏற்றக்கூடிய நர்ஸ் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி உடனடியாக எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பறந்து அங்கே போகிறாங்க. போனோடனே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு என்னென்னு தெரியல, நான் வரதுக்கு முன்னாடியே மூச்சு பயிற்சி இல்லைன்னா எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என் பையனுங்க அப்படிங்கிறாங்க. என்ன இருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கிரிஷ் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, பாட்டி வந்து கண்முழிக்கவே மாட்டுறாங்க, நீ எந்திரிக்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சம் பொறுங்க, அவங்களுக்கு வந்து நாடி துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்றபடி மயக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கிறாங்க. சரி டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு இது ஆகிறாதில்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாது, இவன் ஃபீஸ் கட்டணும், ஃபீஸுக்கு மட்டும் கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ டாக்டர் அப்படிங்கிறாங்க. ஒரு 2 லட்ச ரூபா வரும், கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ 2 லட்ச ரூபா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டப்பார்னு வெளில போகிறாங்க. போய் தாலி கொடி அடை வச்சு கட்டிடுறாங்க. கட்டிட்டு வந்துட்டு கட்டிட்டேன் டாக்டர் அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சிகிச்சை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா என்னடி அழுதுகிட்டே பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு மூச்சு பேச்சு இல்லையா, நர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் டி வாடி அப்படிங்கிறாங்க. அவங்களும் பைக்கில் பாஞ்சு வராங்க. வந்துட்டு என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. பாருடி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்கடி, ஐசியூவில் இருக்காங்கடி அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றாகாது, உங்கள் அம்மாவுக்கு சரியாயிடும், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. கிறிஸ் உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படிங்க. உனக்கு ஒரு மாதிரி வருதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, காலையிலேருந்தே சாப்பிடலை அப்படிங்கிறாங்க. ஏய் கிறிஸ் சாப்பிடல நீ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ரோகிணி. உடனே கேண்டீனில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. வித்யா அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு குட்டி வேணா அம்மாட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இன்னும் பயம் இல்லை, ஆனால் அவங்க அம்மா வந்து சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுதாங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டாக்டர் கிராமத்தில் அப்படி பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சரி டாக்டர் அப்படிங்கிறாங்க. சரி அம்மாவுக்கு சரியானோன்னா நம்ம சிட்டிக்கு விட்டு அனுப்பக்கூடாது, பேசாமல் வித்யா வீட்லேயே வச்சிட வேண்டியது, நம்ம பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வராங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க மனோஜ். என்ன ரோகிணி இன்னும் நீ வந்து வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. ஓ நேராயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேங்க, கொஞ்சம் வேலையாயிட்டு. இல்லை அம்மா தான் சொன்னாங்க, ஏதோ ஒரு கிளைண்ட்டை வந்து அவசரமாக பார்க்க போகிறோன்னு சொன்னேன், நான் வந்து உங்கள் பார்லருக்கு வந்தேன், பார்லர் மூடி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க பெரிய சினிமா நடிகை, ஒரு ஷூட்டிங் நடக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னையும் நீ கூப்பிட்ருக்கலாம்ல, நானும் தான் நடிகைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதுவும் முக்கியம், நான் வீட்டுக்கு வரேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித்யா நைட்டு எங்கள் அம்மா கூட நீ இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி உன்னால் நீங்கள் கூட இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேறு வழி தெரில, மனோஜ் வந்து ஃபோன் அடிக்கிறாரு, நான் எப்படியாவது சொல்லிவிட்டு நான் வந்து வெளியூர் எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்டி ப்ளீஸ் டி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போய்ட்டு வா, உன் நிலமை அதோட மோசமாக தான் இருக்குது, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா கண் முழிக்கும் போது நீ இருந்தால் நல்லா இருக்கும்டி அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. கிறிஸ் சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. அம்மா இப்போ கூட என் கூட இருக்க மாட்டேங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அம்மா இக்கட்டான சூழ்நிலையில் போகிறேன், போயிட்டு நாளைக்கு காலையில் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சீக்கிரம் வந்துடுமா, பாட்டியை சீக்கிரம் எந்திரிக்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சரிடா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரோகிணிக்கு சரியான அழுகையாக வருது. வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா ரோகிணியை கேட்குறாங்க, ஏன் ரோகிணி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. வேலை அதிகம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதானே வேலை அதிகம்னா வருமானம் நிறைய வந்திருக்கலாம், ரோகிணி இன்றைக்கி வருமானம் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆண்டி வருமானம் முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா உன் கழுத்தில் இருந்த தாலி கொடி எங்கே அப்படிங்கிறாங்க. ஆண்டி சாரி, நான் பார்லர் கல்லாலே கலத்தி வச்சுட்டேன், என்னென்னா நான் வந்து ஒரு நடிகைக்கு வந்து நான் இது பண்ணும்போது அவங்க நகைலாம் போட்டால் பிடிக்காது, அவங்களும் நகை போட மாட்டாங்க, சிம்பிளாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதுக்காக தாலி கொடியுமா கலத்தணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி அப்படி இன்னும் செய்யாதம்மா, அந்த தாலி கொடியை நாளைக்கு காலையிலே போய் மனோஜ் போட நீ கழுத்தில் வாங்கிக்கோமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனசுக்கு சரியில்லாமல் இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, வாரவணி சாப்பாடு செம்ம ருசியாக இருக்கும் போல், மனக்கு வா சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சாப்பாடுன்னு தான் இருப்பீங்களா, சாப்பாடை தவிர வேறு அவங்களும் ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. இன்னொரு நான் சாதாரணமாக சொன்னேன், நீ எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா எந்த நிலமையில் இருக்கும், நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படி. என்னது உங்கள் அம்மா எந்த நிலமையில் இருக்கும், நீ எப்படி சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மாலாம் இருக்காங்களே ஹாலில், நம்ம எப்படி நம்ம போய் மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. அம்மாவையும் கூட்டி போய் சாப்பிடுவோம், ஏம்மா வாங்க சாப்பிடுவாங்க ரோகிணி வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அங்கே போய் சாப்பிட்றாங்க. உடனே ரோகிணி செமையாக இருக்குல்ல, உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையே வரச்சிட்டு இருக்காங்க சாப்பிடாம. விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா நல்லா சாப்பிடு வை, நீலாம் சாதாரண ஆளாமா,
பெரிய ஹீரோயினுக்கெலாம் நீ வந்து பார்லர் வேலை பார்க்குற, அவங்க சில ஆயிரங்கள்ல பல லட்சம் கூட தருவாங்க. நீனும் அழகா தான் இருக்க, நாளைக்கு ஒரு சினிமாவில் நீனும் ஒரு ஹீரோயினா நடின்னு சொன்னால் நீ தயங்காதம்மா நடி, அத்தைக்கும் பேர் தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படியே உனக்கு டைரக்டரு, ப்ரொடியூசர்லாம் தெரிஞ்சால் சொல்லு, நான் கூட ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவன் முத்து சிரிக்கிறாரு. ஏலே நீ காமெடி பீஸ் கூட லைக் இல்லை, சத்தனாமல் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. டேய் நான் ரொமான்ஸ் பண்ணது மாதிரி தான் இருக்கேன், நீ தான் டிரைவர் தொழில் பார்த்துட்டு கரெக்டு மாதிரியாக இருக்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் முதல்ல வாயை மூடிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இந்த முத்து என்ன ஒரு மாதிரி பேசுகிறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணது மாதிரி நீ வந்து இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன சூழ்நிலை தெரியாமல் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னமாச்சு ரோகிணி, அந்த நடிகை எதுவும் வேலை பார்த்துட்டு காசு தர மாட்டேன்ட்டாளா, அந்த நடிகை அட்ரஸ் தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபோன் நம்பர் கூட கொடுமா அப்படிங்கிறாங்க. முதல்ல சும்மா இருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ரொம்ப சுகமாக கை கழுவாமே ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு மணி சாப்பிட்டேன் கை கழுவாமையும் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆகா மறந்துட்ட மொழியை தன்னை மறந்துட்ட மொழி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் கை கழுவுறாங்க. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அந்த சாப்பாடு எனக்கு ஒரு மாதிரி கொம்பிட்டு வந்துச்சு, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நினைக்காரு, ஒருவேளை மாசமாக இருக்கலாம், மாசமாக இருந்தால் தான் கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரோகிணி அப்படின்னு முத்துறாங்க. உடனே டேய் மனோஜ் என்னடா அங்கே சவுண்டாக இருக்குது அப்படிங்க. அம்மா ஒரு நல்ல செய்திமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி மாசமாக இருப்பான்னு நினைக்கிறேன், அவளுக்கு வாமிட்டாக வருது அப்படிங்கிறாங்க. நான் கும்பிட்டு தெய்வம் கவி விடலடா, டே மனோஜ் நீ தகப்பனாயிட்டடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட கேட்குறாரு, நம்மளே உண்மையிலேயே அவன் அம்மா சொல்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ரோகிணி அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க விஜயா. ஏன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ மாசமாக இருக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி சும்மா மனோஜ் ஏதோ சொல்கிறாரு அப்படிங்கிறேன். டேய் எதில் உனக்கு இல்லைடான்னு உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே என்னம்மா சொல்கிறாங்க. டேய் மனோஜ் சின்ன பிள்ளை மாதிரி இருக்காத, பெரிய மனுஷன் மாதிரி இருக்குது, ஒன்று தெரிஞ்சால் சொல்லு இல்லைன்னா சொல்லாத அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவளுக்கு வாமிட்டாக வருது அப்படின்னு சொன்னோன்னே நான் அதுவாக இருக்குன்னு நினச்சேன்ப்பா அப்படிங்கிறாங்க. டே யாரோ கோளாறு அப்படிங்கிறாரு முத்து. என்னடா அப்படிங்கிறாரு மனோஜ். எதையுமே அறகுறையாக தான் இருப்பியாடா, எதுவுமே முழுசாக தெரிஞ்சிக்க மாட்டியாடா, முதல்ல என்ன ஏதுன்னு பார்லர் மாட்டு கேளு அப்புறம் பேசு அப்படிங்கிறாங்க. சரி சரி வாயை மூடு அப்படிங்கிறாங்க. வாயை நான் மூடணுன்னா நீ ஓவராக தான் பண்ணுவ அப்படிங்கிறாங்க. முத்தை பார்த்து மீனா சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் ஏதாவது பேச போனால் ரோகிணி ஏதாவது சொல்லுவாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே வாயை பற்றிட்டு இருக்க முடியுமா, அன்றைக்கி நான் சுருதி அவங்க அம்மா வச்சு சண்டை இழுத்து விட்டுதாங்க, இப்படி ஒன்று ஒன்றா நடக்கி எல்லாருக்கும் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி யாருமே பார்க்கும்போது சிரிக்கிறாங்க. ஆமாம் எது தரமோ அதுக்கேற்றால தான் பழகணும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு அங்கே வந்து சண்டையில் தான் போட்டுட்ருக்காங்க. ரோகிணியும் சீக்கிரம் மாதம் ஆகிட்டனா நல்லாயிருக்கும், இல்லை சுருதி மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும், அவங்க சொத்து நம்மளுக்கு டைரெக்டாக வந்துடும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே ஆசையாக. இங்கே ரோகிணி ரொம்ப ஒரு மாதிரி மனோஜ் நான் தனியாக தூங்க போகிறேன், நீ பேசாமல் ஹாலில் போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, நான் ஹாலில் தூங்கணும் அப்படிங்கல, எனக்கு மனசுக்கு சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஏன் சரியில்லை, உனக்கு எனக்கும் சண்டை இல்லை அப்படின்னு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு மனோஜ், எல்லாம் உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கத்துறாங்க. உடனே நித்யா ஃபோன் அடிக்கிறாங்க. வித்தியா ஃபோன் அடிக்கிறா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கு எதுக்கு வித்தியா அடிக்கிறா, ஃபோனை மட்டும் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற. மனோஜ் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாத்ரூமில் போய்ட்டு ஹலோ சொல்லு வித்தியா அப்படிங்கிறாங்க. ஏன்டி உங்கள் அம்மாவுக்கு மூச்சு விட முடியலடி, நீ உடனே கிளம்பி வாடி அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி கிளம்பி வர முடியும் அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜ் நான் முக்கியமான ஒரு வேலையை வெளியே போண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரோஹினி நீ இவ்வளோ நேரத்துக்கு போனால் அம்மா ஏசுவாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு போகாத அம்மாட்ட அப்புறம் பிரச்சனையாகும், என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கிறப்ப நான் அப்படின்னு சொல்லிட்டு மூலம் பண்ண கிளம்புறாங்க. உடனே விஜயா வந்துடுறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு எங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி முக்கியமான வேலை, நான் பார்லர் வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜை கூப்பிட்டு போமா, இவ்வளோ நேரத்துக்கு பார்லருக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஹீரோயின் வந்து அங்கேயே வந்துட்டாங்க பார்லருக்கு அப்படிங்கிறாங்க. சரி நல்லதாக போச்சுமா, அந்த ஹீரோயினை வந்து நம்ம கடைக்கு விளம்பரத்துக்கு கூப்பிட்டா நல்லாயிருக்கும். டேய் மனோஜ் அப்படிங்கம்மா அப்படிங்கிறாங்க. நீ ரோஹினி கூட போய் பார்லருக்கு போய் அந்த நடிகிட்ட என்ன பேசி பழகிக்க, திடீர்னு உன் கடைக்கு ஒரு மாடலாக கூப்பிட்டுக்கலாம்ல அப்படிங்கிற. ஆமாம்மா நடிகை வந்தானா என் கடைக்கு நல்ல விளம்பரம் ஆயிரும், நானும் பெரிய ஆளாயிருவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா பயன்படுத்தி விட, ரோஹினி வச்சு முன்னேறி வர பாருடா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நேரங்காலம் தெரியாமல் பேசாதீங்க, நான் ஒரு ஆட்டோ வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வர சொல்கிறாங்க. அவர் ஆட்டோ வழியாக வந்துச்சு, ஆண்டி நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒன்றும் போயிடறாங்க. என்னடா இவா இப்படி மரியாதை இல்லாமல் போகிறா, என்றைக்கும் இப்படி பண்ண மாட்டாளா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராது, என்ன மரியாதை தேயுதா அப்படிங்கிறாங்க. ஏய் வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. ஏங்க சும்மா இருங்க வாங்க நான் மொட்டை மாடி பார்த்து போகணும்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரோஹினி பிள்ளை ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு போனாலே பார்த்தியா அப்படிங்கிறாங்க. எங்கே நான் எங்கே அதை பார்த்தா, அவங்கள பார்க்குறது இல்லை, அவங்கள ஏதாவது பார்த்தோம்னா என்னையே அவங்க நோட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க, அது நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அதுவும் சரி தான், அதையும் நம்ம பண்ணிட்டு போகுது, நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கு அது மட்டும் தெரியும் அப்படிங்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. வித்தியா என்னடியாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை, திடீர்னு மூச்சு விட முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஐசி கூட்டி போயிட்டாங்க.
இப்போ என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை விட ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு என்னாச்சு பாட்டிக்கு என்னாச்சுன்னு கிரிஷ் ஆகுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க டாக்டரு. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்த முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க. ஏன் அழுகிறீங்க அப்படிங்க. ஒன்றுமில்லன்னு சொல்லிட்டு கிரிஷ் தூக்கிட்டு வெளில போயிடுறாங்க. வித்யா இப்படி ஆயிடுச்சடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ரோகிணி இப்போ வந்து என்ன செய்ய போகிற அப்படிங்க. எனக்கு என்ன செய்யணுன்னே தெரிலடி அப்படிங்கிறாங்க. அப்போ கிராமத்துக்கு தானே கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எப்படி கொண்டு போயிடுவ அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணியை. ரோகிணி சொல்லுதாங்க வித்யா, நீ முன்னாடி போனால் பின்னாடி வந்துடு ரோகிணி அப்படிங்கிறாங்க. எப்படி நீ வருவ, மனோஜை கூப்பிட்டு வந்துடுவியா அப்படிங்கிறாங்க. காலையில் எப்படின்னாலும் நான் சொல்லி கூப்பிட்டு வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி கூப்பிட்டு வந்து காலில் வந்து பிரச்சனை வந்தால் நல்லா இருக்காது, நீ பின்னாடி கூட தெரியப்படுத்திக்க, ஆனால் காலில் கடமை செய்கிறதுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ரோகிணி ரொம்ப மனம் நொந்து போய் காலையிலே வீட்டுக்கு போகிறாங்க, மனோஜ் வீட்டுக்கு. இன்னும் ரோகிணி நைட்டு பூரா தங்கிட்டேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க. மனோஜ் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மறுபடியும் கொஞ்சம் நேரம் உங்களோட ட்ரெஸ் மாற்றுறாங்க. விஜயா வராங்க. என்ன ரோகிணி நைட்டில் ஒம்பாட்டில் எங்கெங்கே போயிட்டு வர, எதுக்குமே மரியாதை கிடையாது அப்படி இப்படி வைக்கிறாங்க. ஆண்டி உங்கள் மரியாதைலாம் பிறகு பார்த்துக்கலாம், எனக்கு முக்கியமான இடத்துக்கு போண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசர அவசரமாக வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போ என்ன நினச்சிட்ருக்கா, நைட்டு அப்பாட்டில் போகிறேன் பாட்டில் போகிறேன், என்ன நினச்சிட்ருக்கா அப்படி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ அவன் புருஷன் தானே, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. கேட்டால் எங்கள் அம்மா பார்த்து சொல்கிறா, அப்பாட்டில் போயிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை கிராமத்துக்கு அவங்க அம்மாவை கொண்டு போயிடுறாங்க. அங்கே கிறிஷ் ஃபோன் அடிக்கிறாங்க. பாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இதை கேட்ட உடனே முத்து மீனாவும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் உடனே இவங்க எல்லாருமே கிராமத்துக்கு போயிடுறாங்க. முத்து மீனாவும் அங்கே ரோகிணிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பொண்ணத்தை வந்து கடமை செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ முத்து மீனாவும் முடிச்சிட்ருக்காங்க. அந்த இவங்களோட பொண்ணு வரான்னு சொன்னாங்களா, அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. முத்து நினைக்கிறேன் வரட்டும், 4 கேள்வி கேட்கணும். வயசான அம்மாவை கிராமத்தில் விட்டுட்டு சின்ன பையனை விட்டுட்டு அவள் பாட்டில் அவள் சுயநலத்தில் வந்துட்டுருக்கா, வரட்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆட்டோவில் வந்து ரோகிணி இறங்குறாங்க. அந்த பொண்ணோட அந்த அம்மாவோட பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. மீனாவும் முத்தும் யாருன்னு எட்டி பார்க்குறாங்க. அங்கே ரோகிணி இறங்கி வீட்டுக்குள்ளே வராங்க. ஏம்மா இவ்வளோ நேரம் கழிச்சு அம்மா வருவா, பெற்ற பிள்ளை நீ இல்லாமல் ஏங்கிட்டு இருக்கு, பெற்ற தாயே பக்கத்துலேயே நீ வரலையாம்மா, தூரத்துலேருந்தே பார்த்தனால தான் அந்த அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீ கூட இருந்து பார்த்தா அந்த அக்காவுக்கு ஆயுசு நீண்டிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ஓன்னு அழுதுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே சரி அந்த பொண்ணை கூப்பிடுங்க, செய்யக்கூடிய செய்முட்டெலாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து ரோகிணி நிற்கிறாங்க. ரோகிணி முகத்தில் சந்தனத்தை பூசுகிறாங்க. இதை பார்த்த முத்து மீனாவும் ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.